கேரளா ஜுவல்லரி வந்து எதுக்கு தேர்ந்தெடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட்டு வந்து வெளிய தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் தம்பி மூலியமா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல. நான் வெளிய தான் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6, 7 வருஷமா பார்த்தீங்கன்னா, ஜுவல்ஸ் வெளிய தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் தம்பி இங்க பண்ணதால, அவன் என்ன பண்ணான்னா, இந்த மாரி கேரளா ஜுவல்லர்ஸ் போனா உனக்கு ரெஸ்பான்சிபிள் நல்லா இருக்குது. 2வது எல்லாருமே வந்து நல்ல ஒரு மனநிலையோட பண்றாங்க அப்டின்னாப்புல. ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஜஸ்ட் நான் ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கங்களேன் வந்தேன். வந்ததுலேருந்து என்னன்னா ஜுவல்ஸ் எடுத்து தான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தம்பி இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. மேனேஜர்லேருந்து இங்கே ஒர்க்கர்லேருந்து எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணாப்புல. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டேன். 2வது நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது திருப்பி வரும்போது பார்த்தீங்கன்னா தம்பி இல்லாமல் நான் வந்தேன். வந்ததில் என்னென்னா எனக்கு என்னவோ ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. இவங்க என்னவோ என்னை ரெகுலராக பார்க்குற மாதிரியும் ரொம்ப வருஷத்தில் ஃபீல் பண்ண மாதிரியும் வந்தாங்க. ரெஸ்பான்சிபிள் நல்லா பண்ணாங்க. எல்லாருமே நல்லா வந்து எனக்கு மெயின் என்னென்னா முகம் சொல்லிக்காமல் என் வீட்லேயும் கூப்பிட்டு வந்தேன் ஃபேமிலியாக. ஏன்னா லேடிஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். அவங்க வந்து ஒரு நகையை வந்து சந்தோஷமாக எடுக்க முடியாது. 10, 15 எடுத்து போடுங்க புடவைன்ற மாதிரி தான். ஸோ அது மாதிரி இவங்க காமிக்கும் போது யாருமே உள்ளே இருந்த ஒர்க்கர்ஸ் வந்து முகம் சுழிக்கலை. மெயினாக அதுதான். மேடம் சொல்லுங்கள் இந்த மேடம்னா அந்த இடத்துக்கு, அது இல்லைன்னா இது எடுத்துக்கங்க. சரி இதில் எதுவுமே இல்லைனாலும் நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் எதுனா சொல்லுங்கள், அது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அதனால் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன மாடல் வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. 2வது என்னென்னா எனக்கு மேனேஜர்லேருந்து ஒர்க்கர் வரையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக மனநிறைவாக முகம் சொலிக்காமல் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப இது பண்ணதால எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்று என்னென்னா சென்டிமெண்ட். ஓகேங்களா, எனக்கு வந்து ரொம்ப சென்டிமெண்ட். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். நகைன்றது எடுத்துருக்கேன் போயிருக்கேன். பட் இங்கே வந்து அந்த எடுத்ததில் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறக்காண்டி லோன்றது கிடையாது. ஸோ எனக்கு எடுக்க ஒரு சென்டிமெண்ட்டாக வந்து இங்கே எடுத்துக்கிட்டே தான் இருக்கேனேக்காண்டி நான் இது வரையும் வேறு எங்கேயும் வெளியே போய் எடுத்ததோ இல்லையோ எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. 2வது வந்து ஏன்னா சென்டிமெண்ட்டில் எனக்கு ராசினா எனக்கு இது பேட்டி கொடுக்கறதுக்காக சொல்லலை. உண்மைக்குமே எனக்கு ராசியான ஒரு இடம். அது எதுனா நான் இவர் அமல்ராஜை சொல்லுவேன். ஏன்னா அவர் கை ராசியும் ஒன்று, அவர் பேசுகிற விதங்கள் எல்லாருமே அது ஒன்று. 2வது டிசைன்ஸும் நல்ல டிசைன்ஸ் இருக்குது. எல்லாமே இருக்குது. 2வது பாரம்பரியமான இது அது எல்லாமே இருக்குது. ஸோ இதனால் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச என்னென்னா எனக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது. வந்தாங்கன்னா சந்தோஷமாக அது வாங்குறமோ வாங்கலையோ அவங்களுடைய சந்தோஷம் கொடுக்குறாங்க. அந்த சந்தோஷத்தோடு நாங்கள் மன நிறைவே போகிறோம். ஸோ இதுதான் கேரளா ஜுவல்லரி எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம்.